இந்த கோடை காலம் அப்படின்னு வந்துட்டாலே தண்ணீர் குடிக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ வழக்கமாக நம்ம குடிக்கிற தண்ணியை விட கோடை காலத்தில் தாகம் அதிகமாக எடுக்கும். அதனால் போகிற இடங்கள்லாம் அங்கே எங்கெங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அதெல்லாம் குடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் கோடை காலங்களில் வேறு வழி இல்லாமல் வெளியில் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால், தண்ணி கொண்டு போகிற தண்ணி தீர்ந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டால் உடனே அங்கங்கே என்ன தண்ணி கிடைக்குதோ அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது? இல்லை இது பிரச்சனை இல்லையா? இப்போ இந்த தண்ணி சுத்தமாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை சார். எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ குடிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம பேசினது கணக்கு போட்டு போட்டு குடிக்கிறது. மணி 10 ஆயிடுச்சா 1.5 லிட்டர் குடிச்சிட்டோமா, மணி 12 ஆயிடுச்சா இன்னொரு 1.5 லிட்டர் குடிச்சிட்டோமா, அந்த மாதிரி குடிக்க வேண்டாம். டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போன தண்ணி ஒரு பாட்டிலில் காலி ஆயிடுச்சு, உங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னா எங்கே சுத்தமாக தண்ணி கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இன்னும் கத்திரி வெயில் வர இருக்குது, அதற்கு முன்னதாகவே இந்த வெயில் தாக்கம் உக்கிரமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே இந்த வெயில் காலம் அப்படின்னா என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. எதை எடுத்துக்கக்கூடாது, கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உணவு முறைகள் என்ன? பொதுவாக ஒரு காலை எழுந்துலேருந்து இரவு தூங்குற வரைக்கும், அந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பின்பற்றலாம் மேடம் ஜென்ரலாக? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ஐட்டம், ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிற பிரியாணி, இல்லை இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ். ஏன்னா வெளியில் நம்ம ஊரில் இந்த மீட்டை வைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ காலையில் குக் பண்ண மீட்டை நீங்கள் மத்தியானம் எடுத்தால் அது கெட்டு போயிருக்கும், அதில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் மீட் ஐட்டம் சாப்பிட்டா கூட வீட்டில் செஞ்சதே சாப்பிடுங்க. ஏன்னா வெளியில் வச்சது இந்த சூட்டில் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஸ்பைசி வேண்டாம், ஃப்ரைடு வேண்டாம், இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துங்க. பட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைம்ஸ் அ வீக் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்பு கூலாயிடும். இதை தவிர நிறைய நீர் மோர் பண்ணிட்டு அதை ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 கிளாஸோ 3 கிளாஸோ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். அதிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ பெரும்பாலும் ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் வேண்டாம். இப்போ ஹெவி ஃபுட்ஸ்னால் பன்னீருங்கிற ஐட்டம். நம்ம ஊரில் முன்னாடி பன்னீர்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு நம்ம சவுத் இண்டியன் வீட்டிலே பன்னீர் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பன்னீர் எங்கேருந்து வந்தது? வடக்கேலேருந்து வந்தது. ஏன்னா அவங்களுக்கு கடும் குளிரில் இது நிறைய ஹெல்ப் பண்ணும். பட் நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. அந்த பன்னீரை வேற எண்ணெயில் போட்டு வறுத்து அப்புறம் ஒரு மசாலா பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த கோடை காலத்தில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கு பதில் சிம்பிள் ரைஸ், ரசம், சாம்பார், பொரியல், கூட்டு, இந்த மாதிரி ஐட்டம். மேக்ஸிமம் ஒரு எக்கு சாப்பிட்டுக்கோங்க. எக்கு கூட எக் கறி பண்ணுறதே நிறைய எண்ணெய் போட்டு செய்யாதுங்க. ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி ஆக ஆக டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த டைமில். அதனால லைட்டாக எண்ணெய் போட்டு ஒருத்தருக்கு 3 டீஸ்பூன் தான் சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு. அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கலாம். பட் 2 உணவில், ஒன்று காலை உணவு மதிய உணவு, இல்லை மதிய உணவு நைட் உணவில் புரத சத்து கட்டாயம் வேணும், காயும் வேணும். காய் எடுக்க எடுக்க உங்களுக்கு நிறைய மினரல் சத்து, விட்டமின் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து, ஃபைட்டோநியூட்ரியன் சத்து எல்லாம் கிடைக்குது. அதை எடுக்க எடுக்க நம்ம ஹெல்த் பெட்டர் ஆகிடும். அண்ட் இந்த பீரியடில் நம்ம பச்சை காய் வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு கேரட்டோ வெள்ளரிக்காவோ தக்காளியோ இந்த மாதிரி சாப்பிடலாம். பட் வெளியில் பச்சை காய் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதை எந்த அளவு க்ளீனாக கட் பண்ணாங்க, அது எந்த அளவு எப்போ கட் பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பச்சை காய்கறிகள் சாலட் மாதிரி சாப்பிட்றீங்கன்னா வீட்டிலே சாப்பிடுங்க, வெளியில் சாப்பிடாதீங்க.